ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. இதமான கடல் காற்று உடலை வருட டேப் ரெக்கார்டரில் பாடல் ஒலித்து கொண்டு இருந்தது. கரிகால கால போல கருத்திருக்குது கொலலு கொலலில்ல தாஜ்மஹால் நிழலு. என்ன மாதிரியான பாடல் இது? ஹரிஹரனின் உதடுகளில் புன்னகை அரும்பியது. ஆனால் மற்றைய பாடல்களுக்கு இது கொஞ்சம் தேவலாம். அவன் கார் சென்று கொண்டிருந்த கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை நகரின் எல்லை முடிந்து பாண்டிச்சேரியின் எல்லை ஆரம்பமாகி இருந்தது. ஹரிஹரனுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் கார் ஓட்ட மிகவும் பிடிக்கும். கடலோரம் நடந்து போவதைப் போல காரில் போவதும் தனி சுகம்தான். பாண்டிச்சேரியின் பணக்கார ஏரியாவான ஒயிட் ஹவுஸ் பகுதிக்குள் காரை திருப்பியவன் தங்கள் பங்களாவிற்குள் காரை செலுத்தினான். அலைகள் தாளாட்டும் தூரத்தில் கரையோடு மோதி இசை பாடி சென்றிருக்க கடலோரம் அமைந்த மாளிகைதான் அவன் வீடு. வீட்டிற்குள் சென்றபோது ராமநாதனும் சுகன்யாவும் மும்மரமாக விவாதித்து கொண்டிருந்தனர். அலுப்புடன் சோபாவில் விழுந்த ஹரிஹரன் சுகன்யாவை நோக்கி, மா 1 கப் காஃபி என்றான். ஜஸ்ட் 1 மினிட். சுகன்யா உள்ளே விரைந்தார். என்ன டேட், அம்மா கூட சட்டசபை கூட்டத்தொடரில் காரசாரமாக விவாதம் நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த மேட்டர் என்றான். ராமநாதன் பதிலளிக்க வாய்த்திருந்த போது வீட்டின் உள்ளே இருந்து காஃபி கப்புடன் வந்த சுகன்யா விழிகளால் அவரை எச்சரித்தாள். மனைவியின் விழி உணர்த்திய குறிப்பை உணர்ந்தவராய் அவர் மௌனமானார். சுகன்யா மகனை பார்த்து சிரித்தார். ஃபஸ்ட்டு காஃபி குடி ஹரி, டயர்டாக இருக்கிறேன். பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன், அலுப்பாக இருக்கும். ஜஸ்ட் 2.5 hour ஜேர்னி. இது பெரிய விஷயமா? ஆக்சுவலாக ஈஸியாக ரோட்டில் கடலோரமாக காரை ட்ரைவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. டோன்ட் வரி. காஃபியை ரசித்து குடித்து முடித்துவிட்டு டீஃபாயின் மேல் வைத்தவன் எழுந்து தன் அறைக்கு செல்ல மாடிப்படிகளில் கால் வைத்தான். ராமநாதனின் கண்களும் சுகன்யாவின் கண்களும் பேசிக்கொண்டன. ராமநாதன் மகனை அழைத்தார். 1 மினிட் ஹரி, நாங்கள் உன்னோட பேசணுமே. நாங்கண்ணா யார் யார்? நானும் உன் அம்மாவும். அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? ஹரிஹரன் திரும்பி வந்து சோபாவில் அமர்ந்து அவர்கள் இருவரையும் பார்த்தான். சுகன்யாவின் முகத்தில் தர்ம சங்கடம் நிலவியது. ராமநாதனின் முகத்தில் தீர்மானம் தெரிந்தது. வாட் இஸ் த மேட்டர்? ஹரி, மும்பையில் கனகசபாரத்தனத்தோட வீட்டுக்கு டின்னர் சாப்பிட போனேயே, அதை பற்றி என்ன நினைக்கிற? என் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹரிஹரன் பட்டென்று பதில் கூறினான். ராமநாதன் முகத்தில் ஈயாடவில்லை. சுகன்யாவின் விழிகள் அவரிடம் பார்த்தாயா என வினவின. ஏன் ஹரி அப்படி நினைக்கிற? ஹி இஸ் அ பிக் பிஸ்னஸ் மேன். ஸோ வாட்? நான் மட்டும் ரோட்டில் நின்றுட்டுருக்கேனா? ஐ எம் ஆல்சோ எ பிக் பிஸ்னஸ் மேன். எனக்கும் என் நேரம் ரொம்பவும் முக்கியம். ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு செலவழிக்கிற அளவுக்கு நான் வெட்டியா இல்லை. ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு கோபம் ஹரி? அப்பா எது செஞ்சாலும் உன்னோட நன்மைக்கு தான் செய்வேன். ஐ எம் சாரி டு சே திஸ் டேட். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? ஃபீடிங் பாட்டில் கையில் வச்சிட்ருக்கேனா? எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் டிசைட் செஞ்சுக்கிறேன். நீங்கள் தலையிடாதீங்க. ராமநாதன் முகம் சுருங்க ஏதோ பேச முயன்றார். சுகன்யா கண்களால் அவரை அடக்கினாள். மகனிடம் திரும்பி கனிவுடன், நீ போய் ரெஸ்ட் எடு ஹரி, அப்புறமா பேசலாம் என்றாள். எப்போ பேசுறதா இருந்தாலும் இது மாதிரி அபத்தமான விஷயங்களை விட்டுட்டு பேசுங்கம்மா. ஹரிஹரன் எரிச்சலுடன் மாடிப்படிகளில் தாவி ஏறினான். தன் அறைக்கு போய் கதவு திறந்து உடை மாற்றி குளியல் அறைக்குள் புகுந்தான். புத்துணர்ச்சியுடன் அறையின் பால்கனிக்கு வந்து நின்று கொண்டான். கண்ணுக்கு முன்னால் நீண்ட கப்பல் கடல் தெரிந்தது. அலையலையாய் வெள்ளை நுரைகள் வளைந்து செல்லும் நீலக்கடல். இதமாக வீசும் கடல் காற்று பால்கனியில் இருந்து மூங்கில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து எதிரே இருந்த வட்ட வடிவமான மூங்கில் மோடாவின் மேல் காலை தூக்கி போட்டுக்கொண்டான். அவன் மனதின் சஞ்சலங்கள் மறைந்து அமைதி அவனை ஆட்கொண்டன. அறை கதவு தட்டப்பட்டது. சாய்ந்த வாக்கிலேயே திரும்பி கமன் என்றான். அறை கதவை திறந்து கொண்டு சுகன்யா உள்ளே பிரவேசித்தாள். ஹாய் மாம், சிட் டவுன். ஹரிஹரன் எதிரே இருந்த மற்றொரு மூங்கில் நாற்காலியை காண்பித்தான். கூடை போன்ற அமைப்புடைய அந்த நாற்காலியில் அமர்ந்த சுகன்யா மகனின் முகத்தை பார்த்தாள். வாட் மாம்? அப்பா
ஒரு விஷயம் கேட்க சொன்னார் ஹரி. ஏன், அவர் கேட்க மாட்டாராமா? நீ எரிஞ்சு விழறன்னு பயம். நான் எரிஞ்சு விழுற மாதிரியான கேள்வியை ஏன் கேட்கணும்? அவாய்ட் பண்ணிடலாம்ல. ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க மேலே திணிக்கிறது சரியா? சரியில்லை தான். அவரோட நிலைமை அப்படி. எப்படி? அவரோட தொழில் வட்டாரத்தில் கனக சபாரத்தனத்து மேலே ஒரு உயர்ந்த அபிப்பிராயம். அப்படி ஒரு பெரிய மனுஷரோட சொந்தம் கிடைச்சா நம்மளோட மதிப்பு இன்னும் அதிகமாக கூடுன்னு நினைக்கிறாரு. நீ அவர் பக்கமும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணுன்னு ஹரி. மா, இது நான் நினச்சி பார்க்க என்ன இருக்குது? மும்பையில் என்னோடய பிஸ்னஸ் விஷயமாக போயிருந்தேன். ஒரு நாள் வேலையை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு டின்னருக்கு போக சொன்னார். போயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன வேணுமா? ஹரி, உன் வேலையை கெடுத்துட்டா அவர் ஏன் போக சொன்னாருன்னு தெரியுமா? அதுதான் எனக்கும் தெரியல. ஒரு நாளோட மாலை பொழுதே எனக்கு வீணாக போச்சு. கனக சபாரத்தனத்தோட பொண்ணு தீபாவை பார்த்தியா? பார்த்தேன். ஹவ் ரெடிகுலஸ். அழகாக இருக்காளா? அழகாக தெரிகிறா. அவளது ஆடை அலங்காரத்தை நினைத்து முகம் சுளித்தவாறு பதில் சொன்னான் ஹரிஹரன். அவளும் ஃபாரினில் படித்தவளாம். சொன்னான். மூச்சுக்கு 300 தடவை ஃபாரினில், எப்படி ஃபாரினில் அப்படின்னு ஒரே ஃபாரின் புராணம்தான். தீபா சபாரத்தனத்துக்கு ஒரே பொண்ணு. ஓஹோ, பட் ஸோ வாட் ஃபார் இட்? அப்பா தீபாவை உனக்கு மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வாட்? சோனியா அச்சத்துடன் மகனை பார்த்தாள். ஹரிஹரன் விழிகள் கோபத்தில் சிவந்து விட்டன. கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசினதுலேயே எனக்கு மூச்சு முட்டிருச்சு. எப்படா அவகிட்டேருந்து கலந்துக்கலான்னு தவிச்சு போயிட்டேன். வாழ்க்கை பூரா அவளை சகிச்சுக்கணுன்னா அவ்வளவுதாம்மா. நான் தொலைஞ்சே போயிடுவேன். அவளை போய் நான் திருமணம் செஞ்சுக்கிறதா? ஹரி, கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக முடிவெடு. இதில் யோசிக்க என்னம்மா இருக்குது? அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவள் இடுப்பில் இருக்கிற ஜீன்ஸு கழண்டு விடக்கூடாதே ஆண்டவான்னு கடவுளை கும்பிட்டு இருக்க சொல்கிறீங்களா? டோன்ட் கம்பல் மீ. ஹரிஹரன் முடிவாய் கூறிவிட்டான். அத்தியாயம் 2. ஹரிஹரன் தாய் தந்தையை மதிக்கும் மகன்தான். ஆனால் திருமணம் என்பது அவனது தனிப்பட்ட விஷயம் அல்லவா? வெளிநாட்டில் படித்தவன் வெளிநாட்டு நாகரிகத்தை விரும்புவான் என்று அவனது தந்தை தப்பு கணக்கு போட்டார். ஆனால் நேரிலிருந்து பாலை பிரித்து பருகும் அன்னப்பறவை போல வெளிநாட்டவரின் சில நாசுக்கான நாகரிக பழக்கங்களை தன் வசம் எடுத்துக்கொண்ட ஹரிஹரன் அவர்களது உடையணியும் பழக்கம், குடும்ப வாழ்க்கை முதலியவற்றை ஒதுக்கி தள்ளினான். தனிமனித விருப்பம், மற்றவர்களின் சொந்த வாழ்க்கையில் தலையிடாமல் விலகுதல் போன்ற குணங்களை கொண்ட ஹரிஹரனின் திருமணத்தை அவனை கலந்து ஆலோசிக்காமல் அவனது தந்தை முடிவு செய்தால் அவனுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும்? சுகன்யா தன் விதியை நொந்து கொண்டாள். என்னோட கல்யாணத்தை நான் முடிவு செஞ்சுக்குவேன். எனக்கு பிடிக்காத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று கூறும் மகன் ஒரு பக்கம். மும்பையில் ஒரு பெரிய செல்வந்தரோட அவளை மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவனது தொழிலும் எதிர்காலமும் இன்னும் பிரகாசமாக இருக்கும், வளமாக அமையும், தொழில் வட்டாரத்துலேயும் அவனோட புகழ் உயரும் என்று கணக்கு போடும் கணவன் ஒரு பக்கம். அவள் யார் பக்கம்தான் நிற்பாள்? இருவர் தரப்பிலும் நியாயம் உள்ளதே. பிடிக்காத பெண்ணுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது நரகம் அல்லவா? ஹரிஹரன் கூறுவதும் சரிதான். அதே சமயம் அவனது தொழில் சாம்ராஜ்யத்தை விஸ்தீர்க்க அவனது வளமான எதிர்காலம் இன்னும் ஒளிர்விட அவனது திருமணம் உதவுகிறது என்றால் அதை தவிர்ப்பது முட்டாள்தனம் என்று கணவர் கூறுவதும் சரிதானே? ஹரி, எனக்கு நீ சொல்கிறதும் சரின்னு தோணுது, அப்பா சொல்கிறதும் சரின்னு தோணுது. நான் என்னடா செய்ய? ஒன்றும் செய்ய வேணாம். ஹரிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு டேடி கிட்ட சொல்லிடுங்க. அது அத்தனை எளிதான விஷயம் இல்லையடா. சுகன்யா பெருமூச்சுடன் எழுந்து போய்விட்டாள். ஹரிஹரன் இரவு உணவுக்கு கீழே வந்தபோது ராமநாதன் முகம் கருத்து சாப்பிட வந்து உட்கார்ந்தார். அம்மா சொல்லியிருப்பாங்க. ஹரிஹரன் அவரது முகமாற்றத்தை கவனிக்காதவன் போல் தன் போக்கில் சாப்பிட ஆரம்பித்தான். யோகானந்தத்தை தெரியும் இல்லையா ஹரி? ராமநாதன் கேட்டார். தெரியாமலண்ணா டேடி, உங்கள் தொழில் எதிரி. அவனோட மகன் கௌரி சங்கருக்கு தீபாவை பொண்ணு கேட்டானா.
தீபாவா? யார் அது? ராமநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. மனைவியை முறைத்தார். சுகன்யா உதவிக்கு வந்தாள். டே, மும்பையில் அந்த டின்னர் சாப்பிட போனேல, அந்த கனக சபாரத்தினத்தோட பொண்ணு, அது தாண்டா தீபா. பிளட்டி டின்னர், அதையே எத்தனை தடவை ஞாபகப்படுத்துவீங்க? டின்னருக்கு டாடி போக சொன்னார், போனேன். அது தப்புன்னு இப்போ தானே தெரியுது. முடியாதுன்னு அப்போவே சொல்லியிருந்துருக்கணும். அந்த பொண்ணோட பேர் கூட மறந்துருச்சுமா. இப்போ தானே அம்மா உங்ககிட்ட சொன்னாலாம். சொன்னாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்போவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எப்படி அவள் பேர் எனக்கு நினைவில் இருக்கும்? அவள் பேரே நினைவில் நிற்க மாட்டேங்குது. இதில் அவள் நினப்பில் எப்படி என் மனசில் நினச்சி நிற்க போகிறா? வேணும்னு நினச்சாதானே நினைவில் நிற்பா. நீ தான் பிடிவாதமாக வேணான்னு நிற்கிறியே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் டேட், சொல்லுங்கள். யோகானந்தத்தோட மகனுக்கு பொண்ணு கொடுக்க சபாரத்னம் மறுத்துட்டாராம். அது அவங்க குடும்ப விஷயம். நமக்கு என்ன வந்தது டேட்? அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கனக சபாரத்னம் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. ஃபோன் மேலே ஃபோன் போடுறாரு. என் மகனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நிர்தாட்சணியமாய் கூறினான் ஹரிஹரன். அவன் பதிலை கேட்ட ராமநாதன் ஆத்திரம் கொண்டார். அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பேசினார். ஹரி, அவசரப்படாத. அந்த பொண்ணு தீபா உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாளாம். அவளுக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சான். எனக்கு அவளை பார்த்ததுமே பிடிக்காத போயிடுச்சே டேடி. திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதை என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? அந்த காலத்து ராஜாக்களெல்லாம் ராஜ்யத்தோட நன்மைக்காக இருக்கிற இளவரசிகளை மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஸோ நீயும் ஒரு ராஜா தான், உன் தொழிலுக்கு ராஜா. நான் அடுத்தவங்க தயவில் ராஜாத்தி ராஜாவாக இருக்க விரும்பலை. நான் விரும்புகிறேன். நம்ம தொழில் வட்டாரத்தில் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வட்டாரத்தில் நீ கனக சபாரத்னத்தோட மகளை மணக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். யாரை கேட்டு சொன்னீங்க? என் மகன் திருமணத்தை முடிவு செய்யறதுக்கு நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும் டாடி? நான் தான் கேட்டேனே. அம்மா சொல்லியிருப்பாளே. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அதையும் அம்மா சொல்லியிருப்பாங்களே. சில விஷயங்களில் நான் தடாலடியாக தான் முடிவு செஞ்சாகணும். அதில் உன் திருமணமும் ஒன்று. என் திருமணத்தை நான் முடிவு செய்ய வேணும். எங்களுக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு பணம் வேணுமா? சம்பாதிச்சு கொடுக்குறேன். என் வாழ்க்கையை விட்டுத்தர முடியாது. ஹரி, நான் சொல்கிறத கேள். சாரி டேட், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஹரிஹரன் எழுந்து போய்விட்டான். ராமநாதன் சுகன்யாவிடம் முறையிட்டார். அவள் செய்வதறியாது தவித்தாள். ஹரிஹரன் அதற்கு அடுத்து அவர்களிடம் நின்று பேசுவதில்லை. வேலை அதிகம் என்று அடுத்த வாரம் முழுவதும் சென்னையிலேயே இருந்த அவர்களது இன்னொரு வீட்டில் தங்கிவிட்டான். மறுவாரம் பாண்டிச்சேரி வீட்டிற்கு சென்றபோது வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. என்னம்மா விசேஷம்? அப்பாவை கேளுடா. ஏன், நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? இது உன் அப்பா முடிவு பண்ண ஃபங்க்ஷன். அவர்கிட்டயே போய் கேளு. நான் என்ன உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மீடியேட்டரா? ரெண்டு பக்கமும் தூது சொல்கிறதுக்கு? நீயே சொல்லு. ஹரிஹரன் மனதில் மணி அடித்தது. எதுவோ சரியில்லை. என்ன அது? உன் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்டா அது என்றார் ராமநாதன். வாட்? யாரோட மேரேஜ் என்கேஜ்மெண்ட்னு சொன்னீங்க? உன்னோடது தான். யாரோட? கனக சபாரத்னத்தோட பொண்ணு தீபாவோட. எப்போ? இன்னும் 1 மணி நேரத்தில். ஹரிஹரன் கோபத்துடன் காரில் ஏறி கிளம்பி சென்று விட்டான். அலைகள் கொஞ்சம் பாண்டிச்சேரி கடற்கரையில் அமைதியை நாடி அவன் நிற்கும்போது அவனை அழைத்து ஃபோன் மேல் ஃபோன் வர ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் போட்டான். கடற்கரையோரம் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து தலைக்கு கையை அணைவாய் வைத்து கொண்டு கடலை பார்த்து கொண்டிருந்தான்.